சிவபெருமான் கோயில் எங்கே இருக்கிறது? நம்ம வீட்டுக்கு கீழ்த்திசையில இருக்கு. பக்கத்துல ஓடைகள், நதி ஓடும் பகுதிகள் இருக்கிறதா? நாணல் தட்டைகளும் படுகைகளும் அதிகமாக இருக்கிறதா? நண்டுகள் ஓடுகிறதா? கால் ஒழுத்துவாங்க. கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம எல்லாம் பட்டுக்கோட்டாண்டனால வந்ததானே. என்ன வரேன் இருக்கு, 6 உத்தரவு இருக்கு, 3 பேருக்கு சொல்லலாம். பக்கத்தில் வாங்க. எனக்கா சாத்தூர் வரும், வராது சொல்லுங்கக்கா. பையனுக்கு என்ன வேணும்? கொஞ்சம் கண்ணை முடிக்காப்பா. இலை தம்பி, உன் பேர் என்ன பேருடா? கருணாகரா. கண்களை மூடுடா, என்னைய மட்டும் மனதுக்குள் தியானம் பண்ணுடா. அமைதியா இருங்க. 10:45 மணிக்கு மேல யாரோ உன்னை கூப்பிடுறத மாதிரி ஒரு பிரம்மை ஏற்படுகிறது. அதனால நீ எழுந்து என்ன செய்கிறாய்? வீட்டை விட்டு வெளியே போகலாம்ங்கிற சிந்தனை தோன்றுகிறது. இரவில் சில சமயத்தில் திசை தெரியாமல் போய் வேதனைப்பட்டதும் உண்டு. மரணத்துக்கொப்பான சூழ்நிலைகளை சந்தித்ததும் உண்டு. உண்மையா இல்லையா? கால் நோக்குவா டிங். நீங்க உட்காருங்கோ, அவனை காப்பாற்றுவோம். உன் பையனுக்கு மனப்பிரமையா அல்லது வேற எதுவும் பேய் பிசாசு அண்டி இருக்கா? அல்லது செய்வன விவன கோளாறால மற்றவங்க எதுவும் செஞ்சு விட்டாங்களா? ஒரு ஆவி இவனை தொடர்ந்து விட்டது மகனே. அதை நீக்கி தூய ஆன்மாவாக ஆக்கி தருகிறேன். சரணா, உங்கள் பேரை கொடுத்து செல்லுங்கள், யாகத்துக்கு வந்து சேருங்கள். உங்கள் முதல் நாளே வந்துடணும். 16ஆம் தேதி நைட்டு இங்கே இருக்கணும். 7 மணிக்கு 6 மணிக்கு இருக்கணும். ஆமா, இவன் வரட்ட. என்ன எனக்கு காது கேட்காதுல, என்ன உனக்கு தெரியுமா? இங்க இங்க கர்மசாமிக்கு கடலூர் 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 கடலூர், சிதம்பரம், சீர்காழி. என்ன கடலூர்ல இருந்து நாங்க ஆரம்பிச்ச தொழில் எங்களுக்கு நஷ்டமும் மனவேதனையும் கொடுத்துக்கிட்டு இருக்க. அதை தொடங்கலாமா தொடங்கக்கூடாதுன்னு குழப்பமடைந்து வந்தது யார்? ஏக்கா, நீ என்ன தொழில் பார்க்கிறே? அது சொந்தமா மனக்குழப்பம் இருக்கா? வரலாம். மிஷின் வச்சிருக்கிறேனா? ட்ரை கிளீனா? எஸ். ஓய், எந்த ஊருடா உனக்கு? ஜெகஞ்சேரி, சலங்கேரி, செல்லஞ்சேரி. செல்லமா சொல்ல வேண்டிய தடப்போ காண்டுவா. தம்பி, உனக்கு பொம்பளை பிள்ளை இருக்கா? அந்த பிள்ளை பேர் என்ன பேரு? எத்தனை வயசாச்சு? கல்யாணம் முடிக்க வேண்டாமா? நீ முடிக்கலன்னா அவன் முடிச்சுக்கக்கூடிய நிலைமை இருக்கு. அதான் நான் கேட்டேன். பக்கத்தில் வா. அங்கிருந்து பார்த்த உடனே ஒரு பாட்டு வருது. மாதவி பொன்மையினாள் தோகை விரித்தாள், அப்படி ஒரு பாட்டு வருது. அதுக்கு என்ன அர்த்தம்? அந்த பெண்ணின் அழகை, லட்சணத்தை ஒருவர் நோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எறும்பு ஊற கல்லும் குழியும். கல்லு கூட தேயுமா எறும்பு ஊற ஊற? அடிமேல் அடி அடித்தால் அம்மியும் நகலும். அந்த ரசனை, அந்த பார்வை உன் மகளுடைய மனதை கெடுக்கக்கூடிய அளவுக்கு நடந்து கொண்டிருக்கிறது. உன் பிள்ளைன்னு அகப்படல, டக்குன்னு கல்யாணத்தை முடிச்சு காப்பாற்றி விட்டுருவேன். கால் வந்துட்டுவான். மறுமுன் காப்போம். இல்லைன்னா இந்த மாதிரி பேரெல்லாம் இந்தாடா, உனக்கு தொழிலையும் நல்லாக்கி தரேன், உன் குடும்பத்தில் அவமானம் ஏற்படாமல் காப்பாற்றி தரேன். வேற என்னப்பா வேணும்? நல்லாக்கி தரேன். சந்தோஷமா உடனே போய் ரெடி பண்ணி 3 மாதத்தை கல்யாணம் இருக்கணும். வாங்க. யாரை நம்பி நான் பிறந்தேன்? பொங்கடா பொங்க, ஒரு காலம் வெல்லும்
வென்ற பின்னே வாங்கடா வாங்கு. வெளிநாட்டுக்கு போனேடா, போகணும்னு ஆசை இருக்காடா, ஏண்டா இல்லை? பாஸ்போர்ட் எடுத்தியாடா? பாஸ்போர்ட் எடு. ஒரு 2 வருஷம் நீ வெளிநாட்டில் இருக்க வேண்டிய பாக்கிறதுக்கு ஒரு பிளானிங் ஓடுறடா, அதையும் வெற்றியாக்கி தந்துடுறேன். காலன்ட்டு என் செல்லம். சரக்கு வாங்கி சொல்லியால வயம் பேசுகிறேன். அடுத்த டிப்பரும் உனக்கு நான் சொல்லுவேன். மாமனுக்கும் சேர்த்து சொல்லி நீ ஒன்று வாங்கி வந்துடுறேன். கேட்டுக்காரங்க பார்த்தீங்கன்னா அதுக்கு வேண்டிய பணமும் தாரேன், இடமும் தாரேன். வேற என்னப்பா வேணும்? என்னது? எம்பிபிஎஸ்ஸா? எம்பிபிஎஸ்ஸா? எஸ், ஓகே. கண்ணை மூடி பார்க்கலாம், ஆளக்கூடாது. அழுதவங்க எனக்கு பிடிக்காது, மகிழ்ச்சியாக இருக்கிறவங்க தான் பிடிக்கும். இந்த வருஷத்தில் வெற்றியை கொடுத்து அவளையும் தொழிலையும் கொடுத்து அவளையும் வெளிநாட்டில் வாழ வைக்கக்கூடிய பாக்கியத்தை தந்து சில கோடிகளை தந்து வாழ வைக்கிறேன்டா. நல்லா இரு மகனே, உங்களை உத்தமமான நல்ல குழந்தை வாழ வைக்கிறேன். புண்ணியமாக இருங்க. பௌர்ணமி அன்னைக்கு வந்து சேருங்க. சரக்கோட வாடா. கர்பசாமிக்கு 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 வைத்தியநாத சுவாமி திருக்கோயில், ஆனங்குளம் எல்லை, நல்லூர். வைத்தியநாத சுவாமி திருக்கோயில் இருக்காங்க. ஏன் நம்ம வெள்ளக்கவுண்டை விட்டு ஐயாபுரம் பக்கத்தில் இருக்காதா? கால ஒன்றாடா. நான் உன்னை மறந்தாலும் நீ என்னை மறக்கவில்லை. ஆவினன் குடி வாழும் பெருமானே, என் ஆவியிலே கலந்த முருகோனே. என்னடா நீ வந்தோட முருகன் வராரு, என்னடா விஷயம்? முருகனை விரும்பி கும்பிடுவியா? உன் வீட்டுக்குள்ள இறங்கி பார்த்தேன். 2.25 ஆண்டுகளாக மன ஒற்றுமை இல்லாத பிரச்சனையும், வச்ச பணம் இருக்க இடம் விட்டு இடமாறி இருப்பதையும், பணம் காணாமற் போகிற சூழ்நிலைகளையும், வீண் குழப்பமும் சண்டை சச்சரவும் உன் வீட்டில் நடக்குடா. கால் வந்துட்டு வா. செய்வனை வைவனை கோளாறுகள் ஒன்றும் நடக்கவில்லை மகனே. கிரகங்களால் சரியில்லை. உன் பிள்ளைகளை ஒரு பிள்ளைய நல்லா படிக்க வச்சு அரசு உத்தியோகத்துக்கு போகப்பேன், இன்னொரு பிள்ளைய பிசினஸ் லைன்ல ஆக்குதேன். கால் வந்துட்டு வா. இந்தாப்பா, ஆனந்தமா இரு. இன்னையிலிருந்து படிப்படியா முன்னேறுவேன். அமைதி கூடும், ஆனந்தம் பெருகும். கர்மசாமிக்கு தேனி. தேனி பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பற்றியும் பொண்டாட்டி நலத்தையும் கேட்க வந்தவங்க. கால் வந்துட்டு வந்தான். தேனியா எந்த இடம்? வெரி குட். சந்தை ஈசலா போட்டு விற்பாங்களா? அதானே ஐப்பசி மாதத்துல ஈசல் அம்பாரமா குளிச்சு வறுத்து சாப்பிடுங்கன்னு சொல்லி விற்பாங்கல்ல. இப்போ செய்தாங்களாப்பா. கரடி வந்து பிறகிட்டு போயிருது, இவங்களுக்கு முடியல. நீதிமன்றத்தில் திசை திருப்பமாகி மனசாட்சியுடன் உன் மகளை கூட்டிட்டு போவதற்கு வழிவகுக்கக்கூடிய சூழ்நிலையை அந்த வீட்டில் நான் உருவாக்கிட்டேன். அந்த வீட்டில் உள்ளவங்கெல்லாம் இப்போ உனக்கு இஷ்டம்னா அவளை கூப்பிட்டு வாழ்ந்துக்கா, ஆனால் எங்கள்கிட்ட நீ எந்த பிரச்சனையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அவனை ஒதுக்கிட்டாங்க. அதனால் அவன் கூப்பிட வரக்கூடிய நேரம் வந்தாச்சு. வீண் குழப்பம் உனக்கு தேவையில்லை. உன் மனைவியினுடைய உடல்நிலையை சரியாக்கி தாரேன். உனக்கு அப்பப்போ தலை சுத்து படபடப்பு வருது, அதையும் நீக்கி தாரேன். காலில் வந்துட்டு வா. வேற என்னப்பா வேணும்? சரி, இதை நிறைவேற்றி தாரேன். புண்ணியம் அடைவாயப்பா.
நிம்மதியும் பெறுவாய். வாழ்க. அள்ளிநகரம் வாப்பா. அள்ளிநகரமா என்ஆர்டி ரோடா? உங்களுக்கு எந்த ஒரு தேனியில புண்ணியம் பெற்றுவானுங்க. பிசி பெட்டி, தேனி பிசி பெட்டி, ஆனந்தம் அடைவே. என்ன உனக்கு யாரும் பணம் தர வேண்டி இருக்கா? என்ன செய்யணும் உனக்கு? பக்கத்துல வா. எதையும் உடைச்சி சொல்லவா வேண்டாமா கருப்சாமி? 1.5 வருஷமா உன்னுடைய தொழிலுக்கு பிரச்சனையும், உடல்ல முதுகெலும்பு சம்பந்தமான வலி வேதனையும் இருக்கும். இருக்காடா தம்பி? கால் வந்துட்டு வா. அப்பா முதல்ல ஒன்று சரியாக்கும், அடுத்து தெய்வத்தை பார்ப்போம். போயிட்டு வா. பிசி பெட்டி. என்னப்பா வேணும்? ஒண்ணு மௌனமா சொல்லணுமா, விளக்கமா சொல்லணுமா? திருப்பி வரணுமா? கண்ண முடிக்கா. பௌர்ணமிக்கு முதல் நாள் என்னை வந்து தனியை சந்திச்சுக்காப்பா. விளக்கத்தை சொல்லுதேன், வெற்றியாக்கி தாரேன்.